सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। कृत्वा वत्सं सुरगणाः इन्द्रं सोमम् अदूदुहन् हिरण्मयेन पात्रेण वीर्यमोजो बलं पयः दैतेया दानवा वत्सं प्रह्लादम् असुरर्षभं विधाय अदूदुहन् क्षीरम् अयः पात्रे सुरासवं गन्धर्व अप्सरसो अधुक्षन् पात्रे पद्ममये पयः वत्सं विश्वावसुं कृत्वा गान्धर्वं मधु सौभगं वत्सेन पितरो अर्यम्णा कव्यं क्षीरम् अधुक्षत आमपात्रे महाभागाः श्रद्धया श्राद्धदेवताः। கோரூபமாக இருக்கக்கூடிய பூமாதேவியை ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளும் வந்து உங்களுக்கு கறந்தா அவரவர்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு என்ன தனக்கு ஒரு போஷணமாக இருக்கக்கூடிய வஸ்து உண்டோ அதை வந்து அது ரூபமாக இருக்கக்கூடிய பாலை வந்து கறந்தா அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல்ல இந்திரன், முதல்ல பிருத்து அஃப்கோர்ஸ் ஓஷதிகள் எல்லாத்தையும் கறந்தான் ஜனங்களுக்காக. அதுக்கப்புறம் சுரகனாக தேவர்கள்லாம் இந்திரன் அவரவருடைய சிரேஷ்டனை வந்து ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் வந்து வசதியாக இருக்கக்கூடியவளை வந்து வத்சம் பரிகல்பிய ஒரு ஒரு கண்ணுக்குட்டியாக கல்பித்து நியமித்து அதுக்கப்புறம் வேணுங்கிற ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை வந்து கறந்துண்டா. இதுதான் மெயின். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒவ்வொரு கணத்துக்கு யார் கண்ணுக்குட்டி, எது பாத்திரம், எது க்ஷீரம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து சொல்லிட்டு வரார். தேவர்களுக்கு இந்திரனை வத்சம் கிருத்வா கண்ணுக்குட்டியாக பண்ணி சோமம் அதூதுகன், சோமம் வீரியம் ஓஜகா பலம் 4 விஷயங்களை எடுத்தாவா ஹிரண்மய பாத்திரத்தில். அதுக்கப்புறம் தைத்தேயாக தானவாக அசுரர்கள் எல்லாரும் பிரஹ்லாதனை வந்து கண்ணுக்குட்டியாக அமைத்து, இதில் ஹிரண்யகசிபுனுடைய பிள்ளைன்னா பின்னாடி இது வரைக்கும் இன்னும் அந்த நிருசிம்மாவதாரம் ஏற்படலை. ஸோ பிரஹ்லாதனுடைய ஜென்மா ஏற்படலையே அப்படின்னு கேள்விகள் இருக்கலாம். க்ரொனாலாஜிக்கலி இட் மே டிஃபர். ஆனால் இந்த இடத்துல வந்து 2 எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஒன்று வந்து வேறு ஒரு மன்வந்தரத்துக்கு ஒரு பிரஹ்லாதன் உண்டு. அந்த பிரஹ்லாதன் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து நிருசிம்மாவதாரம் ஏற்பட்ட அந்த பிரஹ்லாதனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வேற பிரஹ்லாதனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி. இன்னொன்று என்னென்னா பாவனையாக பிரஹ்லாதனை வந்து கண்ணுக்குட்டியாக இது பண்ணிது. ஈவன் தோ இப்போ பின்னாடி வரப்போகிறவராக இருந்தால் கூட இங்கே பாவனையாக அவரை கன்றாக அமைத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பாவனையாங்கிறச்சே பின்னாடி வரப்போகிற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னைக்கு பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சரிப்பட்டு வரல. இல்லை வேற பிரகலாதனாவே அதை எடுத்துட்டுலாம். கந்தர்வ அப்சரசா, கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் பத்மமயம் தாமரப்பூவான பாத்திரத்தில் விஸ்வாவசுவ கண்ணுக்குட்டியாக அமைச்சு மது சௌபகம் ரொம்ப சௌந்தர்யம் அதுக்கப்புறம் தேன் இவைகளை கறந்தார்கள். பிதரகா பித்ருதேவதைகள் ஸ்ராத்த தேவதைகள் இவர்கள் கவ்யம், அதாவது ஸ்வதான்னு சொல்லி அக்னியில் போடக்கூடிய அல்லது ஸ்வதான்னு சொல்லி தரக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு ஹவிஸுக்கு கவ்யம்னு பேர். ஹவ்யம்னு சொல்ல மாட்டோம். ஹவ்யம்ங்கிறது தேவதா ரூபமாக இருக்கிறது. வேற இங்கே பித்ருக்களுக்கு கவ்யம்னு சொல்கிறது, ஸ்வதான்னு சொல்லி சொல்கிறது, ஸ்வாஹா சொல்கிறது கிடையாது. ஆம பாத்திரம் இது மிருண்மயமான பாத்திரம், ஈர மண்ணில் கையால் செஞ்ச பாத்திரமாக இருக்கணும். ஒரு கொயவன் செஞ்ச பாத்திரமாக இருந்ததுன்னா அது மனுஷர்களுக்கு உபயோகப்படுற பாத்திரம். வேற கையால் செய்யப்படுறது தான் தெய்வீகம் பைத்திருக்கம்சம். தன் கையால் அந்த மிருண்மயமான பாத்திரம் அதை வந்து சூடுபடுத்தாமல் அப்படியே ஈரமண்ணோட இருக்கக்கூடிய பாத்திரத்தில் இவர்கள் கவ்யம்ங்கிற க்ஷீரத்தை எடுத்துண்டா பித்ருதேவதைகள். அந்த இடத்துல அரியம்னா வத்சேன, அரியமாங்கிற தேவதை தான் அங்கே பித்ருதேவதை தான் கண்ணுக்குட்டியாக அமைச்சார்கள். மேலே சித்தர்கள்
பிரகல்பிய வத்சம் கபிலம் சித்தாः சங்கல்பனாமயீம் சித்திம் நபசி வித்யாஞ்ச ஏச்ச வித்யாதராதயः சித்தாः வித்யா ஏச்ச வித்யாதராதயः சித்தாः தே கபிலம் வத்சம் பிரகல்பிய சங்கல்பனாமயீம் சித்திம் நபசி சங்கல்பனாமயீம் சித்திம் வித்யாஞ்ச நபசி துதுஹு அதுக்ஷன் முன்னாடியிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை பின்னாடியிலேருந்து வரக்கூடிய கிரியாபதத்தை எடுத்துக்கலாம். இங்கே துதுஹுன்னு இருக்கு, அல்லது முன்னாடி அதுக்ஷன். வேற என்ன முந்தின இதில் இங்கே அதுக்ஷதன் இருக்கு. இந்த பதத்தை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கிரியாபதம் இல்லாத இடத்துல நம்ம முன்னாடி பின்னாடி இழுத்து பண்ணிக்கலாம். புராணத்தில் பிரச்சனை இல்லை, காவியத்திலேயே பண்ணிக்கலாம். ஸோ சித்தர்கள் வித்யா ஏச்ச எவர்கள் வித்யாதரா முதலிய சித்தர்கள் உண்டோ, சித்த புருஷர்கள் தேவயோனிகள், அவர்கள் சங்கல்பனா கபிலம் வத்சம் பிரகல்பிய சித்தர்களுக்கு நடுவில் கபிலர் தான் உங்களுக்கு கபிலாவதாரம் 3வது இதில் பார்த்தோமே, கபிலரை இங்கே கண்ணுக்குட்டியாக அமைச்சு பிரகல்பிய நபசி நபஸுங்கிறது ஆகாசம். அந்த ஆகாசம்தான் உங்களுக்கு இது பாத்திரம், பாத்திர ரூபமாக இருக்கக்கூடியது ஆகாசம். நபசி ஏவ பாத்திரே கேச்சரத்வாதி ரூபாம் வித்யாம் துதுஹு சங்கல்பனாமயீம் சித்திம் கேச்சராத்மிகம். இது ரெண்டா பிரிக்கிறார் இவர். எப்படி சொல்றாருன்னா, சித்தர்கள் சங்கல்பனாமயீம் சித்திம் துதுஹு, வித்யாதரர்கள் வித்யாம் துதுஹு அப்படிங்கிறார். ரெண்டா பிரிச்சுக்கலாம், இல்லை மொத்தமாக அதை ஒரே செட் ஆஃப் பீப்புள்னு உங்களுக்கு வித்யாதரா முதலிய சித்த புருஷர்கள் என சித்த சாரண கந்தர்வ இவர்கள் எல்லோருமே தேவயோனிகள்ங்கிறதுனால உங்களுக்கு மொத்தமாக ஒரு செட்டாக எடுத்துட்டுலாம். ஆனால் இங்கே சங்கல்பனாமயீம் சித்திம், அதுக்கப்புறம் வித்யாதராக வித்யாம் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறார் சில பேர். சில பேர் அதை மொத்தமாக சேர்த்து ஒன்றா எடுத்துக்கிறார். நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோம்னா, சித்தாக சித்தர்கள் கபிலம் வத்சம் பிரகல்பிய கபிலரை வத்ச கண்ணுக்குட்டியாக அமைத்து சங்கல்பனாமயீம் சித்திம், சங்கல்பனா ஒரு அணிமாதி, சங்கல்பனாங்கிறது சங்கல்பம் பண்ண மாத்திரத்தில் ஏற்படக்கூடிய சித்தி. அதாவது நினச்ச மாத்திரத்தில் சில அந்த அணிமாதி சித்திகள்லாம் அவளால் செய்ய முடியும். அந்த மாதிரி சித்தர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஸ்ட்ரென்த்து இந்த அணிமா முதலிய சித்திகள் தான். அந்த சித்திகளை அவர்கள் நபசி ஆகாசத்தில் கறந்தார்கள். அது ஒன்று. ஏச்ச வித்யாதராதயா வித்யாதரன் முதலியவர்கள் இருக்காளே மற்ற தேவயோனிகள், அவர்களெல்லாம் நபசி அதே ஆகாசம் எனும் பாத்திரத்தில் கபிலமேவ தமேவ வத்சம் பிரகல்பியன்னு, அதுதான் ஸ்ரீதர சுவாமி அதை செப்பரேட்டாக எடுக்கிறார். ஏ வித்யாதராதயா தேச்ச தம்மேவ வத்சம் பிரகல்பிய, அதே கபிலரை கண்ணுக்குட்டியாக அமைத்து நபசி ஏவ பாத்திரே அதே ஆகாசம் எனும் பாத்திரத்தில் கேச்சரத்வாதி ரூபாம் வித்யாம் துதுஹு, கேச்சரத்வ ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வித்தை. வெறும்ன வித்தைன்னுட்டு இங்கே வித்யாம்னு ஸ்லோகத்தில் போட்டிருக்கு, அவ்வளவுதான். அதை குவாலிஃபை பண்ணுறார் ஸ்ரீதர சுவாமி. கேச்சரத்வாதி ரூபாம் வித்யாம், என்ன வித்தை வேணும் வித்யாதரர்களுக்கு, ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த வித்தையானதை அவர்கள் கறந்தார்கள் பூமாதேவியிட்டிருந்து. பிரகல்பிய வத்சம் கபிலம் சித்தாக சங்கல்பனாமயீம் பிரகல்பிய வத்சம் கபிலம் சித்தா சங்கல்பனாமயீம் சித்திம் நபசி வித்யாஞ்ச ஏச்ச வித்யாதராதயா அந்யேச்ச மாயினஹ மாயாம் அந்தர்தான அத்புதாத்மனாம் மயம் பிரகல்பிய வத்சந்தே துதுஹு தாரணாமயீம். அந்யேச்ச மற்ற தேவயோனிகளை பற்றி சொல்கிறார். கிம் புருஷாதயா, இங்கே கிம் புருஷ முதலிய அவர்கள் மாயா ரூபமாக, அதாவது யக்ஷ கிண்ணர சாரண, அதாவது சித்த சாரண இவர்கள்லாம் ஒரு குரூப்பு நமக்கு தேவயோனிகளில். கிம் புருஷா இவர்கள்லாம் ஒரு தனி கேட்டகரியில் வந்துருவா. கிம் புருஷாதயா இந்த கிண்ணறர்களெல்லாம் மாயினஹா மாயாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு மாயையை உபயோகப்படுத்தும் ஒரு சக்தியை கொண்டவர்கள்.
அந்தர்தான அத்புதாத்மனாம் மாயாம் தாரணாமயீம் மாயாம் மயம் வத்சம் பிரகல்பிய துதுஹு. ஸோ அந்நே தே எவர்கள் மாயினஹா உண்டோ, ஏ அந்நே மாயினஹா வர்த்தந்தே தே, இங்கே வெறும் தேங்கிறது இருக்கிறதுனால முன்னாடி இங்கே வேணா ஏங்கிறத இங்கேருந்து சேர்த்துக்கலாம். யார் இந்த கிண்ணரன் முதலிய மற்ற தேவயோனிகள்லாம் இருக்காளே, மாயையை கையாளக்கூடிய அந்த கிம்புருஷன் முதலிய தேவதைகள் எல்லாம் ஏச்ச அந்நே மாயினா தே மயம் வத்சம் பிரகல்பிய, மயனை வத்சமாக அதாவது கண்ணுக்குட்டியாக பிரகல்பிய அமைத்து, இங்கே பாத்திரம் போடலை அதனால நபசி ஏவன்னுட்டு நம்ம இதை திருப்பியும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆகாசம் எனும் பாத்திரத்திலேயே ஸ்ரீதர சுவாமியும் அதை கொடுக்கல இங்கே, ஆனால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். மயம் வத்சம் பிரகல்பிய, மயனை கண்ணுக்குட்டியாக அமைத்து, நபசி ஏவ அந்த ஆகாசம் எனும் பாத்திரத்திலேயே என்ன பண்ணா, அந்தர்தான அத்புதாத்மனாம் மாயாம் தாரணாமயீம் மாயாம் துதுஹு கரந்தார்கள், மாயையை கரந்தார்கள். அது எப்படி இருந்ததுன்னா, தாரணாமயீம் மாயாம், தாரணா சக்தியிலிருந்து வரக்கூடிய தாரணா ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மாயா. தாரணாங்கிறது இங்கே அகெயின் சங்கல்ப மாத்திர பிரபவாம்ங்கிறத தான் சொல்கிறார். சங்கல்பனாமயம்னு முன்னாடி சொன்னதே தான் இங்கேயும் தாரணாமயம். மனசில் ஒரு க்ஷணம் நினச்ச மாத்திரத்தில் அவள் வேணுங்கிறச்சு அவளால் மறைஞ்சுட முடியும் எந்த இடத்துலையுமே. சித்தர்களுக்கு சித்திகள், வித்யாதரர்களுக்கு வித்யா ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வித்தை. இவர்களுக்கு அந்தர்தான அத்புதாத்மனாம் மாயா, மறையக்கூடிய ஒரு அத்புதமான ஒரு ஸ்வரூபத்தை கொண்ட மாயையை தாரணாரூபமாக அவர்கள் அதை கறந்தார்கள். அது இந்த மாயாவியாக இருக்கக்கூடிய கிம்புருஷர்கள்லாம் எப்படின்னா, எப்போ வேணுமோ அப்பியர் ஆவா, எப்போ வேணுமோ அவளால் மறைஞ்சு போக முடியும். தோற்றமும் மறைத்தலும் அவளுக்கு ஒரு அவளுடைய ஒரு வித்தையாக ஆயிடுறது. அதுதான் மாயா. அந்த மாயையை அவளுக்கு இப்போ கறந்தார்கள். அதுதான் அவளுடைய சக்தி அந்த இடத்துல. அது எப்படி வரக்கூடிய மாயை? தாரணாமயம் மாயா, நினைச்ச மாத்திரத்தில் வரக்கூடியதான ஒரு மாயையை கறந்தார்கள். அது மேலும் அதை குவாலிஃபை பண்ணுறது எப்படின்னா, அந்தர்தான மறையக்கூடிய, மறைவது ஆர் மறைவதனால் அத்புதாத்மனாம் அத்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை கொண்டது ஆர் அத்புதத்தோட சம்பந்தத்தை கொண்டதான ஒரு மாயா. மறைக்கிறது, தே டிஸப்பியர் அண்ட் அப்பியர். அது ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு மாயையை, சங்கல்ப மாத்திரத்தில் ஏற்படக்கூடிய மாயையை துதுஹு மயனை தான் அங்கே கண்ணுக்குட்டியை அவள் தயார் பண்ணான். ஸோ அந்நேச்ச மாயினஹா மாயாம் அந்தர்தான அத்புதாத்மனாம் மயம் பிரகல்பே வத்சந்தே துதுஹு தாரணாமயி. யக்ஷரக்ஷாம்சி பூதானி பிசாச்சாஹ பிஷிதாசனாஹ பூதேஷ வத்சா துதுஹு கபாலே க்ஷதஜ ஆசவம். அடுத்த செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, யக்ஷர்கள், ராட்சசர்கள், பூதானி பூத கணங்கள். இங்கே பூத கணங்களை சொல்கிறார். பூதானிங்கிறச்சு பூதராசிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்றக்கூடாது. இந்த இடத்துல பூதகணங்களை எடுத்துக்கணும். சிவனுடைய தூதர்கள் இருக்கா இல்லையா, அந்த பூதகணங்களை எடுத்துக்கிறோம். பிசாச்சாகா பிஷித அசனாகா, பிஷித மாம்சத்தை சாப்பிடக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இவர்கள் பூதேஷ வத்சாகா. இதை இதுவும் இவர்களுக்கு அட்ஜெக்டிவ் தான். ஆனால் அதை பதம் எப்படி எடுத்துக்கணும்னா, பூதேஷா பூதகணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய ருத்ரன், ருத்ரனே வத்சமாக அமைத்தவர்கள் எவர்களோ அவர்கள் அப்படின்னு நம்ம பகுபிரீஹி சமாசமாக எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ பூதேஷா வத்சகா ஏஷாம் தே, ருத்ரனை கண்ணுக்குட்டியாக வைத்திருக்கும் யக்ஷ ரக்ஷாம்சி, யக்ஷர்களும் ராட்சசர்களும் பூதகணங்களும் பிசாச்ச ரூபமாக இருக்கக்கூடியவர்கள், பிஷிதாசனாக மாம்சத்தை சாப்பிடக்கூடியவர்கள்.
இவர்கள் ஒரு பாத்திரம் ஒண்ணுமோ இல்லையோ, இப்போ வத்சம் பரிகல்பியங்கிறச்சு அந்த இடத்துல ருத்ரனை கண்ணுக்குட்டியா அமைச்சுட்டா. கபாலே, கபாலம் தான் அவளுக்கு வந்து பாத்திரம். அந்த கபால ரூபமான மண்டவோடுங்கிற ரூபமான பாத்திரத்துல க்ஷதஜ ஆசவம், க்ஷதஜ ரத்தம், ரத்தம்ங்கிறது தான் அவ குடிக்கக்கூடிய ஒரு ஆசவம், கல். ரத்தம்ங்கிற ஒரு அதுவே மதுவாக இருக்கக்கூடியது. அதை கறந்தார்கள் பூதகணங்கள் எல்லோருமே. ததா அஹயஹ தந்தசூகாஹ சர்ப்பாஹ நாகாஸ்ச தக்ஷகம் விதாய வத்சம் துதுஹு பிலபாத்ரே விஷம் பயஹ. அடுத்தது பாம்பு வெரைட்டிஸ், அந்த விஷத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பாம்பு வெரைட்டிஸ் இருக்கே, அது எல்லாத்தையும் இங்கே குரூப் பண்ணுறார். ததா அவ்வாறே அஹயஹ, அஹிஹிங்கிறது பாம்பு, சர்ப்பகா பாம்பு. இது ரெண்டுத்துக்கும் ஆனால் வித்தியாசம் இருக்குது. அஹிஹிங்கிறது படம் இல்லாத பாம்பு, அதாவது படம் எடுக்காத பாம்புகள். சர்ப்பாகங்கிறச்சே படம் எடுக்கும் பாம்புகள். இந்த அஹயங்கிறதுக்கு நிஷ்பணாக சர்ப்பாக சபணாக. தந்தசூக்காக மற்ற இந்த தேளு, கொடுக்கல விஷம் வச்சுன்னு இருக்கக்கூடிய சில ஜந்துக்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே சொல்கிறார். ஸோ தந்தசூக்காகங்கிறச்சு விருஷ்டிகாதயா, தேள் முதலிய ஜந்துக்கள், எவைகளுக்கு அந்த அந்த விஷம் இருக்கோ அந்த ஜந்துக்கள். சர்ப்பாக படமோடு இருக்கக்கூடிய பாம்புகள். அப்படிப்பட்ட நாகாகா, இந்த இந்த சர்ப்பாக ஏவ நாகாக அல்லது அஹயா தந்தசூக்காக சர்ப்பாக அப்படிங்கிற ஒரு நாகலோகத்தில் இருக்கக்கூடிய ராசிகள், ஜீவராசிகள். நாகலோகத்தில் நாகாகங்கிறச்சு இல்லைன்னா இதை வந்து கத்ரூனுடைய டிசெண்டன்ஸாக எடுத்துக்கலாம். கத்ரூனுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நாக தேவதைகள். அந்த தேவதைகள் எல்லோருமே தக்ஷகம் வத்சம் விதாய, தக்ஷகன் எனும் பாம்பை, அந்த பாம்புகளுக்கெல்லாம் நடுவில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய தக்ஷகனை வத்சம் பரிகல்பிய, தன்னுடைய கணங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியவன் தான் தக்ஷன். அவனை கண்ணுக்குட்டியாக அமைத்து பில பாத்திரே விஷம் பயஹா துதுஹு, விஷரூபமாக இருக்கக்கூடிய பாலை துதுஹு கறந்தார்கள். பில பாத்திரேங்கிறச்சு, பிலம்ங்கிறது யூஸ்வலி ஓட்டை, அதாவது பாம்பு வந்து ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்குமோ இல்லையோ, அந்த பொந்துக்கு பிலம்னு பேர். காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்லும் பொழுது கைகேயி இருக்கிற அந்த 2 வரம் எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார். பிலமக்னோ இவ உரகவும் வர் சாகில ஆஸ்வாசிதா பர்த்ரா சண்டி தத் சம்ஸ்ருதோ வரவ். அதாவது சண்டி கோபத்தோடு இருக்கக்கூடியவள், பூமியோட கம்பேர் பண்ணுறாருங்க. அந்த பூமி வந்து அப்படியே கிரீஷ்ம காலத்தில் எப்படி வந்து கோபத்தினால தவிச்சுன்னு இருப்போமோ அந்த மாதிரி அந்த பூமி தாபத்தோடு இருக்காளாம். அப்போது இந்திரசிக்தா பூஹு, ஜலம் வந்து வருஷா காலத்தில் அப்படியே வந்து அப்போ என்ன ஆகும்னா அந்த பாம்பெல்லாம் போய் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கும். இப்போ கிரீஷ்ம காலத்தில் வந்து அந்த சூடு தாங்காமல் அவைகளுக்கு வந்து மேலே சஞ்சாரம் பண்ண முடியாதுங்கிறதுனால பூமிக்கு உள்ள ஒரு ஓட்டை போட்டுட்டு அது போய் உட்காந்துக்குமா. அந்த மாதிரி கைகேயி கிட்டக்க தத் பிரதிசம்ஸ்ருதோ வரவுங்க. முன்னாடி தசரதன் கொடுத்த அந்த 2 வரம் அவளிடத்துல உள்ளடங்கி இருந்தது. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, கோபத்தில் அவள் வந்து தவிச்சுட்டு இருக்கிறச்சே அவள் வாயிலேருந்து வார்த்தை வரல. பக்கத்தில் வந்து தசரதர் அப்படி உட்காந்து என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி கோபம்னு கேட்டாரா. தாச ஆக்கில ஆஸ்வாசிதா பர்த்ரா, கணவனால் ஆஸ்வாசம் செய்யப்பட்ட அவள் அப்படியே வாயிலேருந்து கக்கினான்னு வருது. உத்வவாம இந்திரசிக்தா பூஹு பிலமக்னவ் இவோரகவுன்னு இருக்கு. அப்படியே அந்த அந்த 2 வரமும் அப்படியே வெளியில் ஷீ ஜஸ்ட் எமிட்டேட் இட் அவுட்டுன்னா. எப்படி ஒரு பூமியில் அது தவிக்கப்பட்ட அந்த பூமியில் வந்து வருஷா ஜலம் விழறச்சே பொந்தில் போய் அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஜலம் முழுகின உடனே பாம்பெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு வெளியில் வருமா. மழை காலத்தில் பாம்பு சஞ்சாரம் பண்ணோம், இந்த தேளு கீழு நத்தை இதெல்லாம் வெளியில் வருமோ இல்லையோ நமக்கு, அதை சொல்கிறாருங்க. அப்படியே வெளியில் வந்து இட் ஜஸ்ட் ஸ்ப்ரங் அவுட்டுங்கிற. அதனால் பிலம்ங்கிறது யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணுற பதம் என்னன்னா, பொந்துக்கு தான், பாம்பு போய் உக்காந்துக்கிற அந்த பொந்துக்கு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே எப்படி இதில் யூஸ் பண்ணுறாரு பாருங்கோ, புராணத்தில் பில பாத்திரே முகேங்கிறார்.
அவர்களுக்கு வந்து தன்னுடைய வாயே அந்த விஷப்பைய வச்சுருக்கு இல்லையா, அந்த அந்த ஃபேங்ஸில் இருக்குங்கிறோம், அல்லது ஒரு விஷப்பை மாதிரி உள்ளே இருக்குது, அது இட் ஜஸ்ட் எமிட்ஸ் த்ரூ த ஃபேங்ஸ், அப்படி தானே. ஸோ அதனால பில பாத்திரமுங்கிறச்சு பிலமுங்கிறது இங்கே அந்த பாம்பினுடைய வாயையே சொல்கிறார். பிலபாத்திரே அந்த பாம்பு தன்னுடைய வாய் எனும் பாத்திரத்தில் விஷம் எனும் பாலை துதுகு கறந்தார்கள். எது? பாம்பு கூட்டங்கள் எல்லோருமே. ததா அஹயோ தந்தசூகாः சர்ப்பா நாகாஸ்ச தக்ஷகம் விதாய வத்சம் துதுகு பிலபாத்திரே விஷம் பயः. பசவः யவசம் க்ஷீரம் வத்சம் கிருத்வா ச கோபிருஷம் அரண்யபாத்திரே ச அதுக்ஷன் மிருகேந்திரேண ச திரம்ஷ்ட்ரிணः க்ரவ்யாதாः பிராணினः க்ரவ்யம் துதுகு ஸ்வே களேபரே சுபர்ணவத்சா விஹகாः சரம் ச அச்சரம் ஏவச்ச. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன் கனெக்டடாக இருக்குன்னா, சில இடங்களில் பாத்திரம் ஒன்றா இருக்குது, சில இடங்களில் அந்த இது மேலே கீழே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் முதல் சென்டென்ஸ் வந்து இங்கே முடியறது. பசவஹா பசுக்கள், எல்லா பசுக்களையும் இங்கே எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெறும் அந்த ஹெர்பிவோரஸ் பசுக்களை மாத்திரம் இங்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ பசவஹா பிராணிகள் பொதுவாக கோவிருஷம் வத்சம் கிருத்வா, கோவிருஷம் இங்கே கோவிருஷம்ங்கிறது ருத்ரனுடைய வாகமாக இருக்கக்கூடிய விஷபம். ருத்ரனுடைய வாகம், அதாவது பரமேஸ்வரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த விஷபத்தை அதை வத்சம் கிருத்வா கண்ணுக்குட்டியாக அமைத்து யவசம் க்ஷீரம் அரண்ய பாத்திரே அதுக்ஷன், அரண்ய பாத்திரே காடு எனும் பாத்திரத்தில் யவசம் க்ஷீரம், யவசம் திருணம் புல்லுங்கிற ஒரு பாலை, அது புல்லை சாப்பிட்டு நமக்கு உண்மையான பாலை கொடுக்கறது. இங்கே வந்து அவைகள் பாலாக எதை கறந்துக்கிறதுன்னா தனக்குண்டான சாப்பாட்டை கறந்துக்கிறது, அதை சொல்லணும். ஸோ அதனால் யவசம் திருணம் ஏவ க்ஷீரம் அத்திர, திருணரூபமாக இருக்கக்கூடிய இப்போ புல்லு ரூபமாக இருக்கக்கூடிய க்ஷீரம் பாலை அதுக்ஷன்னு கறந்தார்கள். எது பாத்திரம்? இங்கே அரண்யம், உங்களுக்கு அந்த காடு தான் பாத்திரமாக இருந்தது. ஸோ பசவஹா பசுக்கள், யவசம் க்ஷீரம் பசுக்கள் எல்லாரும், கோவிருஷம் ருத்ரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த விஷபத்தை வந்து வத்சம் கிருத்வா கண்ணுக்குட்டியாக அமைச்சு புல்லு ரூபமாக இருக்கக்கூடிய பாலை அரண்ய காடு ரூபமான பாத்திரத்தில் அதுக்ஷன்னு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த புல்வெளி வேணுமோ இல்லையோ காட்டில், அதுக்கு சொல்கிறார். அடுத்தது வந்து தம்ஷ்ட்ரினஹாச்ச, தம்ஷ்ட்ரினஹா பல்லு அந்த டஸ்கோடு இருக்கக்கூடியதை சொல்கிறார் இங்கே, இல்லை கொம்புகளோடு இருக்கக்கூடியது, கோரப்பற்களோடு இருக்கக்கூடியதை எடுத்துப்போம் இங்கே. ஆக்சுவலி தம்ஷ்ட்ரிங்கிறது பல்லு தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த கோரப்பல் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் எடுத்துக்கிறோம். எதுக்கெல்லாம் வந்து ஒரு இது இருக்கோ, பற்கள் நீண்ட கேனைன்ஸ் இருக்கோ அதை சொல்கிறார். அந்த தம்ஷ்ட்ரினஹா அவைகள் க்ரவ்யாதாக பிராணினஹா, அவைகள் க்ரவ்யம் அத்தி அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகள். க்ரவ்யம் க்ரவ்யாதாக பிராணினஹா மாம்சத்தை சாப்பிடக்கூடிய, க்ரவ்யம் மாம்சம், அதை அத்தி சாப்பிடுகின்றன, அதனால க்ரவ்யாதாக மாம்சத்தை சாப்பிடுகின்ற பிராணிகளான கோரப்பல் உடைய பிராணிகள் எல்லாமே மிருகேந்திரேன சிம்மத்தை ஒரு ஒரு வத்சமாக கல்பித்து, அப்படிங்கிறதுக்கு பதிலாக சிம்மத்தை வைத்து அப்படிங்கிற சிங்கத்தை தான் வந்து, சிங்கம் தான் அந்த இப்போ கோரப்பல் இருக்கக்கூடிய ஜந்துக்களில் வசத்தியாக இருக்கக்கூடியது சிங்கம் தான். அதனால் அந்த சிங்கத்தை வைத்து கொண்டு க்ரவ்யம் துதுகு ஸ்வே களேபரே, க்ரவ்யம் துதுகு அந்த க்ரவ்யம்ங்கிறது மாம்சம், மாம்சத்தை கறந்தார்கள். எதுக்குள்ள? ஸ்வே களேபரே தன்னுடைய சரீரத்தில் இருக்கு, அது தன்னைத்தானே சாப்பிட்றது கிடையாது. இந்த இடத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அவைகளினுடைய ப்ரே இருக்கு இல்லையா, எதை வந்து அது அடிக்குமோ அதனுடைய களேபரத்தில்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ பக்ஷ்ய ரூபமாக இருக்கக்கூடிய சரீரத்தில், களேபரம்னா சரீரம் தேகம், ஸ்வே தேகேங்கர்ச்சே தன்னுடைய தேகத்தில்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஸ்வபக்ஷ்யே களேபரே
தான் அருந்தக்கூடிய தன்னால் சாப்பிடத்தகுந்த இருக்கக்கூடிய பிராணிகளின் சரீரத்தில் மாம்சரூபமாக கறந்தன இந்த ஜந்துக்கள் எல்லாம். ஸோ அதனால் கரவ்யாதாக மாம்சத்தை சாப்பிடுகின்ற தம்ஷ்ட்ரினகா கோரப்பல்லை கொண்ட பிராணினகா பிராணிகள் மிருகேந்திரேன சிங்கத்தை கொண்டு, அதாவது சிங்கத்தை வத்சமாக கண்ணுக்குட்டியாக கொண்டு, ஸ்வே கலேபரே தான் சாப்பிடக்கூடிய தன்னை சேர்ந்த பக்ஷ்ய ரூபமாக இருக்கக்கூடிய கலேபரே சரீரத்தில் கிரவ்யம் துதுகுஹு அந்த மாம்சத்தை கறந்தார்கள். அதனுடைய ஒரு நரிஷ்மெண்ட் அதுதான் அந்த கிரவ்யம். அடுத்தது இதோட ஒரு சென்டென்ஸ் ஆயிடுது, ரெண்டாவது ஆயிடுது. மூணாவது பறவைகள் விஹகாச்ச. ஏன்னா இங்கே பாத்திரம் ஆயிடுதான், இந்த பாத்திரம் தான் இப்போ திருப்பியும் இங்கே வந்துட போகிறது. விஹகாச்ச பறவைகள் என்ன பண்ணித்துன்னா சுபர்ணவத்சாக கருடனை கண்ணுக்குட்டியா அமைச்ச, இதுவும் அந்த முன்னாடி பூதேஷவத்சாகாங்கிற மாதிரி பதம் விஹகாக்கு அட்ஜெக்டிவ். கருடனை கண்ணுக்குட்டியாக அமைத்தவர்களான அந்த பறவைகள் விஹகாஹா. சரம் அச்சரம் ச துதுஹு ஸ்வே கலேபரே. ஸ்வே கலேபரே தனக்கு பக்ஷ்யமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களில் சரம் அச்சரம் அசையும் பொருள் அசையா பொருளாக இருக்கும் விஷயங்களை படைத்தன. அந்த ஸ்வபக்ஷ்யம்ங்கிறது பிராணிகளாக இருக்கணுங்கிற அவசியம், மரங்களாகவும் இருக்கலாம். மரமும் பிராணி தான் ஒரு விதத்தில் இல்லையா, சைத்தன்யம் இருக்கே மரங்களுக்கும். அதனால் ஸ்வே கலேபரேங்கிறச்சு அசையும் பொருள் கொண்ட அந்த ஒரு சரீரத்தில் இது சரம்ங்கிறது கீட்டாதி, அச்சரம்ங்கிறது பலாதி. இப்போ என்ன ஆகிடுறது, பறவைகளினுடைய ஒரு உணவுப் பொருள் என்ன, அது புழு பூச்சியை சாப்பிடும், அதுக்கப்புறம் பழத்தையும் சாப்பிடும். இதுதானே அதனுடைய ஒரு நேச்சுரலாக வளரக்கூடிய ஒரு பறவைகள். குப்பை தொட்டியை நோண்டுற பறவையை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலை. அதுலேயும் அது அந்த பூச்சி கீச்சி அதெல்லாம் தானே சாப்பிட்றது அது. அப்போ அது சரம் அசையக்கூடிய புழு பூச்சிகள், அச்சரம் அசையாமல் நிற்கக்கூடிய பழங்கள். இவைகளை ஸ்வே கலேபரேனா அவை எங்கு விளையுமோ அந்தந்த சரீரத்தில், அப்போ பழங்கள் விளையக்கூடிய அந்த விருட்சத்திலும் அதை பாத்திரமாக வச்சு, அல்லது இந்த கீட்டாதிகள் அதே விருட்சத்திலேயே உங்களுக்கு கீட்டம் வருமே, புழுகள்லாம் புழு இப்போ பழத்துலேயும் வரும், இல்லைன்னா இந்த டெர்மைட் மாதிரி உங்களுக்கு அந்த உட்டுலேயும் இருக்கும் இல்லையா, அதை கொத்தி மரங்கொத்தி பறவை மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த கொத்தி சாப்பிடுமோ இல்லையோ, அந்த சரீரத்தில் அதை பாத்திரமாக வைத்து சரம் அச்சரம் அசையும் ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாலாகவும் அல்லது அசையா ரூபமாக இருக்கும் பழங்களை பாலாகவும் துதுஹு கறந்தார்கள். ஸோ இது ரெண்டுத்தையுமே திருப்பியும் இங்கே கீழே அடுத்த லைன்லையும் சேர்த்துக்கிறோம். அதனால தான் இது சேர்த்து சொல்லணும். பசவோ யவசம் க்ஷீரம் வத்சம் கிருத்வா கோவிருஷம் அரண்யபாத்திரே ச அதுக்ஷன்னு மிருகேந்திரேண ச தம்ஷ்ட்ரிணः கர்வ்யாதாக பிராணினः கிரவ்யம் துதுஹு ஸ்வே கலேவரே சுபர்ணவத்சாக விஹகாக சரம் ச அச்சரம் ஏவச்ச. வட்டவத்சாக வனஸ்பதயः பிருத்தக் ரசமயம் பயः கிரயः ஹிமவத்வத்சாக நானா தாத்தூன் ஸ்வசானுஷு. வனஸ்பதயः வனஸ்பதிகள் மரங்கள். இங்கே மரங்கள் எல்லாத்துலேயும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது வட்டவிருட்சம், அந்த ஆலமரம். ஆலமரத்தை வத்சமாக கல்பிச்சு பிருத்தக் பயஹா துதுஹு பிருத்தக் தனித்தனி ரூபமான ரசங்களை பிருத்தக்கு ரசமயம் பயஹ. இந்த இடத்துல பிருத்தக் பூதம் ரசம்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே பதமாக அதை எடுத்துட்டு இல்லை தனித்தனி பதமாகவே இருக்கலாம். பிருத்தக்கு தனித்தனி ரூபமாக இருக்கக்கூடிய ரசங்களை பயக பால் ரூபமாக. இந்த இடத்துல ஸ்வே கலேபரேங்கிறது ஸ்வே ஸ்வே பாத்திரேன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாத்திரத்தை சொல்லலை, ஆனால் முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்திலேருந்து ஸ்வே கலேபரேங்கிறத எடுத்துட்டு அந்தந்த ரசம் எந்தெந்த ஒரு ரெசிபியண்ட்டில் இருக்கக்கூடுமோ அந்த இடத்துல அந்த இப்போ சிலதுக்கு ஒரு மரத்தையே எடுத்துப்போமே, அந்த மரத்தில் எல்லாமே கட்டுவாக இருக்கணுங்கிறது இல்லை.
அந்தந்த பாத்திரத்தில் அந்தந்த ரசங்கள் இருக்கும். அதனுடைய பார்க்கை சாப்பிட்டு பார்த்தோம்னா வேற விதமாக இருக்கும். அதனுடைய அந்த ரூட்டை வந்து சாப்பிட்டோம்னா அது வேற ஒரு ரசமயமாக இருக்கும். பழம் வேற ரசமயம். இதையே எடுத்துக்கோங்க கூட, மாம் இலை வேற ஒரு டேஸ்ட்டு, மாம்பூ வேற டேஸ்ட்டு, அதே மாங்காய் ஒரு டேஸ்ட்டு, மாம்பழம் ஒரு டேஸ்ட்டு. ஒரே மரத்தில் உங்களுக்கு பிருத்தக் பிருத்தக்கு கட்டு, ஆம்ல, திக்த, மதுர, 6 ரசங்கள், ஷட் ரசங்கள் உண்டு உங்களுக்கு. அந்த 6 விதமான ரசங்களுமே கட்டு, ஆம்ல, மதுராதி 6 விதமான பல ரசங்களை அவைகள் பாலாக கறந்தன. எது? வனஸ்பதிகள், மரங்கள், வட்டவத்சாகா, வட்டவிருட்சத்தை, ஆலமரத்தை கண்ணுக்குட்டியாக அமைத்த அந்த மரங்கள், பிருத்தக் ரசமயம் பயஹா, துதுஹு இங்கே கொண்டு வந்துக்கலாம், இல்லை முந்தின ஸ்லோகத்தோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மலைகள். மலைகள் வந்து ஹிமவத்வத்சாகா, மலைகள் பொதுவாக எடுத்துட்டார். ஆனால் ஹிமவத் பர்வதத்தை வந்து கண்ணுக்குட்டியாக மாற்றி நானா தாத்துன்னு பலவிதமான மினரல்ஸ், தாத்துங்கிறது இந்த இடத்துல மினரல்ஸ்னு எடுத்துக்கணும். சரீரத்தில் தாத்துன்னு சொன்னோம்னா சப்த தாத்து, மஜ்ஜா, ரத்தம், வசா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து போன் மேரோ, ஃபேட்டு, லிம்ஃப், ரத்தம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து தாத்துன்னு சப்த தாத்துக்கள்னுட்டு சரீரத்தில் ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். இதே மலைகளில் தாத்துன்னு சொல்கிறச்சே அதிலிருந்து குறைஞ்சு வரக்கூடிய மினரல்ஸை சொல்கிறது. அந்த தாத்துக்களை ஸ்வசானுஷு தன்னுடைய சிகரங்களையே பாத்திரமாக வைத்து ஹிமவத் பர்வதத்தை வந்து கண்ணுக்குட்டியாக அமைச்சு மலைகள் இந்த தாத்துக்களை கறந்தன அப்படின்னு இருக்கு. காளிதாசன் இதில் குமாரசம்பவத்தில் சொல்லும்பொழுது எம் சர்வ சைலாஃப் பரிகல்பிய வத்சம் மேரோ ஸ்திதே தோக்தரி தோஹதக்ஷயம்பர். அது வந்து கறக்கிறதுக்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணணுமா இல்லையா? எல்லா மலையும் சேர்ந்து கறக்க முடியாது, 10 பேராக வந்து கறக்க முடியாது, ஒருத்தனை தானே அப்பாயிண்ட் பண்ணோம் அந்த இடத்துல. அது வந்து மேருமலையை வந்து ஒரு தோக்தரி தோஹதக்ஷேம்பர், தோக்தா அங்கே கறப்பவனாக மேருமலையை அமைச்சு எந்த ஒரு ஹிமவத் பர்வதத்தை வந்து எல்லா மலைகளும் வந்து ஒரு கண்ணுக்குட்டியாக அமைச்சு இந்த பூமியிலேருந்து இப்போ நானா ரத்னானி பல ரத்னங்களை வந்து துதுகூர் தரித்திரீம்பர், அந்த பல ரத்னங்களை எடுத்தாலும் இந்த பூமிகிட்ட இருந்து அப்பேற்பட்ட ஹிமவத் பர்வதத்தினுடைய பெண்ணு அப்படின்னு கொண்டு வரதுக்காக ஒரு 25 ஸ்லோகம் போடுவார் ஹிமவத் பர்வதத்தை வர்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அம்பாளை வர்ணிக்கணுமே, அம்பாளுக்கு தகுதியான ஒரு இடம்ங்கிறது அவ பிறப்புக்கு எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த ஹிமவத் பர்வதம். அதை வர்ணிக்கிறதுக்கு 25 ஸ்லோகம் ஆரம்பிப்பார். அதுதான் கிரையா, மலைகள், ஹிமவத் வத்சாகா, ஹிமவத் பர்வதத்தை வத்சா கண்ணுக்குட்டியாக கொண்ட அந்த மலைகள் நானா தாத்தூன்னு ஸ்வசானுஷு துதுஹு கறந்தார்கள். சர்வே ஸ்வமுக்கியவத்சேன ஸ்வே ஸ்வே பாத்திரே பிருதக் பயஹா சர்வகாம துகாம் பிருத்வீம் துதுஹு பிருது பாவிதாம். பிருத்துவினால் வசீகரம் பண்ணப்பட்ட அந்த பூமியை துதுஹு கறந்தார்கள். பூமாதேவி எப்படின்னா சர்வகாம துகாம், அவரவருக்கு வேணுங்கிற காமங்களை சுரக்கக்கூடியவள் பூமாதேவி. அதனால் என்ன வேணுமோ நம்ம அவள்கிட்ட இருந்து வந்து அதை மகாபாரதத்தில் வந்து சொல்லுவார், நமக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாமுங்கிறதுக்கு வந்து பூமாதேவியை சுவர்ண புஷ்பாம் பிருத்திவீம் சின்வந்தி புருஷாஸ்திரயாம்பர், சுவர்ணமயமாக இருக்கக்கூடிய ஒரு தங்கப்பூ மாதிரி இந்த பூமிங்கிறது இருக்குது. அதை வந்து 3 பேர் வந்து கறக்கலாம். ஷூரஸ்ச கிருதவித்யஸ்ச எஸ்ச ஜானாதி சேவித்தும். ஷூரனாக இருக்கிற ஒருவன், அதாவது வென்று இந்த பூமியை தன் வசப்படுத்தி, இப்போ பிருத்து மாதிரி தன் வசப்படுத்தி அதிலிருந்து வந்து எத்தனையோ நன்மைகளை இப்போ வந்து பல பேர் கறந்தார்கள் இல்லையா. ஷூரஸ்ச கிருதவித்யஸ்ச, ஒரு படித்தவனாக இருந்தால் இந்த பூமியை ஆளலாம், அல்லது ஞானியாக இருந்துட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஞானியாக இருப்பவன் இந்த பூமியில் வந்து தான் உங்களுக்கு பாப புண்ணியங்களை கழித்து ஒரு மோட்சத்தை அடைய முடியும். அப்போ இந்த பூமியிலேருந்து ஒரு எசன்ஸை வந்து கிரகிக்கக்கூடியவன், சின்வந்தினா ஒரு சேர்க்கக்கூடியவன், ஹீ கேன் அட்டைன் எனி சக்ஸஸ் ஒரு படித்தவனாக இருந்தால்.
எஷ்ட ஜானாதி சேவித்தும்னு படிப்பு கிடையாது, ஒரு கையில் வீரத்துவமும் கிடையாது, ஆனால் அப்படி இருக்கிறவாளை சேவிக்க தெரியும். யாருக்கு வந்து நம்ம அண்டினோம்னா நமக்கா ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல, நல்லவர்களோட கூட்டத்தில் இருந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சத்சங்கம் அதை தான் சொல்கிறேன். சத்சங்கத்தில் இருந்துட்டா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை, எல்லா விதமான பலனும் நமக்கு தானாக வந்துடும். நாளடைவில் நம்ம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அது வந்துடும். அதனால் சத்சங்கத்தையும் இங்கே சேர்த்துட்டார். சுவர்ண புஷ்பாம் பிருத்திவியும் சின்வந்தி புருஷாஸ்திரயான்னு. அதனால் இந்த பூமி எப்படின்னா சர்வ காம துகா, எல்லா விதமான காமத்தையும் அப்படியே ஒரு சறக்கக்கூடியவளான இந்த பிருத்திவியை, அதுவும் பிருத்துவினால் வசப்படுத்தப்பட்ட அந்த பூமியை சர்வே எல்லா விதமான ஸ்வஸ்வ ஜாத்தோ யஹ முக்கியா தம் அவனை ஸ்வமுக்கிய வத்சேன, தன்னுடைய ஜாத்தியில் யார் முக்கியமாக இருக்கானோ அவனை வத்சனாக கண்ணுக்குட்டியாக அவரை கல்பித்து, எல்லோருமே எல்லா ஜாதி எல்லா பூதராசிகளும் ஸ்வே ஸ்வே பாத்திரே அவரவருடைய ஒரு பாத்திரத்தில், அதாவது எந்த இடத்துல அந்த தன்னுடைய நரிஷ்மெண்ட் இருக்கணுமோ அந்த அதை பாத்திரமாக கல்பிச்சு, பிருத்தகு பயகா துதுகு தனித்தனியாக பால் ரூபமாக அவர்கள் கறந்தார்கள். இப்படின்னு அடுத்தது உபசம்ஹரதி. ஏவம் பிருத்வாதயா பிருத்வீம் அன்னாதாக சு அன்னம் ஆத்மனः தோஹ வத்சாதி பேதேன க்ஷீரபேதம் குருத்வஹ. ஏவம் இவ்வாறு பிருத்து முதலியவர்கள் ஒரு 15 விஷயங்கள் சொன்னார் அந்த இடத்துல இல்லையா, ஒரு 15 பேராக இருக்கலாம். அதனால் பிருத்து முதலியவர்கள் அன்னாதாக அன்னத்தை அதாவது தன்னுடைய ஜீவிகாப்பிரதமாக இருக்கக்கூடியது அது அன்னம், அந்த அன்னம் முதலியவைகளை அன்னத்தை சாப்பிட்றவான்னு எடுத்துக்கிறத விட இந்த இடத்துல அவரவருக்கு உண்டான அந்த என்ன போஜ்ய வஸ்து உண்டோ அதை பருகக்கூடியவர்கள் பிருத்து முதலியவர்கள். இப்பொழுது ஒரு நிமிஷம், கரெக்டாக சொல்கிறேன் நான் பார்க்குறேன். அத்யதே இதி அன்னம் ஸ்வஸ்வபோஜ்யானாம் அன்னத்வாத்து அத்தாரஹா. சரி, ஸோ எல்லாருமே அன்னத்தை சாப்பிட்றவா கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போட்டிருந்தார். ஒரு ஆசவம், சில பேருக்கு மத்தியபானம், சில பேருக்கு ரத்தம், சில பேருக்கு வந்து மாம்சம் அப்படின்னு இருந்ததோ இல்லையோ, எல்லாருமே அன்னத்தை சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அவரவர் சாப்பிடக்கூடிய விஷயம்ங்கிறத அன்னம்னு எடுத்துக்கிறோம். நாட் லிட்ரலி ரைஸ், பட் இட் இஸ் அ போக்ய வஸ்து. அவரவர் சாப்பிடக்கூடிய விஷயத்தை சாப்பிடுபவர்கள் அது பிருத்து முதலியவர்கள். ஸோ இன் ஜென்ரல் தோஸ் பீப்புள் ஹூ டேக் இன் சம்திங் ஆர் தி அதர். ஸ்வ அன்னம் ஆர் சு அன்னம், தங்களுடைய ஒரு சிரேஷ்டமான விஷயத்தை, அந்த சாப்பிடக்கூடிய விஷயத்தை ஆத்மனஹா ஸ்வன்னம், தங்களுடைய சாப்பிடும் வஸ்துவை தோஹ வத்சாதி பேதேன, தோஹ பாத்திரம், தோஹங்கிறது பாத்திரம், அன்னம் வத்ச கண்ணுக்குட்டி, இந்த பேதத்தினால ஸ்வன்னம்ங்கிறச்சே அபீஷ்டம் அன்னம்னு போடுறார். தனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய சாப்பாடு, அதையே க்ஷீரபேதம், அதையே பாலினுடைய ரூபமாக பலவிதமான பாலாக பேதேன துதுஹு கறந்தார்கள். அந்த துதுஹு முன்னாடியிலேருந்து எடுத்துக்கணும், முந்தின ஸ்லோகத்திலேருந்து. இந்த ஸ்லோகத்தில் இல்லை. க்ஷீரபேதம், அப்படிப்பட்ட பேதத்தை கொண்ட பாலை, விச் இஸ் தன்னுடைய ஒரு சாப்பாடு ரூபமாக இருக்கக்கூடிய பாலை. ஸோ ஏவம் அன்னாதாக, அன்னத்தை விரும்பி பிருத்துவாதயா, பிருத்து முதலியவர்கள் தோஹ வத்சாதி பேதேன, பாத்திரம் கண்ணுக்குட்டி முதலிய ஒரு பேதத்தை கொண்டு, அந்த வேற்றுமையினால ஆத்மனஹா தனக்கு விருப்பமான சொன்னம் அபீஷ்டம், ஈஷ்டமாக இருக்கக்கூடிய சாப்பாடை, உணவை துதுஹு கறந்தார்கள். குருத்வகன்னு ஒரு பதம் இருக்குது. இதுக்கு வந்து இங்கே ஸ்ரீதர சுவாமி இது சொல்லலை, ஒருத்தர் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் அந்த இடத்துல. குருத்வகங்கிறதுக்கு பேதத்தை சொல்கிறத மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு ஜாதி அந்த பூமாதேவியை கறக்கும் பொழுது அவரவருக்கு விருப்பப்பட்ட ஒரு பாலை எடுத்துட்டாங்கிற பேதத்தை வச்சுக்கிறோம். ஹே குருத்வகன்னு வந்து விதுரரை சொல்லும் பொழுது மைத்ரேயர்,
நீ யமன்தான், நீ யமனுடைய அவதாரமாக இன்னைக்கு வேற சரீரத்தில் வந்திருக்கிறதுனால குருத்வகன்னு ஒன்று அட்ரஸ் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி பால் தான் வந்து பசுமாட்டிலேருந்து வரும். ஆனால் ஒருத்தருனுடைய கறக்கிறவருடைய ஒரு பேதம், கறக்கப்படும் பாத்திரத்தினுடைய பேதம், கண்ணுக்குட்டியினுடைய பேதம், ஆகையினால வர்ற ரிசல்ட்டினுடைய பேதம்ங்கிறார். அதை குறிப்பிடுற மாதிரி இங்கே குருத்வகன்னு சொல்கிறாராம், அட்ரஸ் பண்ணுறாராம். சுவாரஸ்யமாக இருந்தது. ஏவம் பிருத்வாதய பிருத்திவீம் அன்னாதாக ஸ்வன்னம் ஆத்மனः தோஹவத்சாதிபேதேன க்ஷீரபேதம் குருத்வஹ ததः மஹீபதிः பிரீதः சர்வகாமதுகாம் பிருத்துः துஹித்ருத்வேன சகார இமாம் பிரேம்னா துஹித்ரவத்சலः. ஸோ பிருத்துः மஹீபதிः, அந்த அரசனான பிருத்து மகாராஜா, ததः பிறகு பிரீதः சன்னு, ரொம்ப சந்தோஷத்தோட, சர்வகாமதுகாம் எல்லா காமத்தையும் சுரந்த இந்த பூமியை, இமாம் பிருத்திவீம் இந்த பூமியை, துஹித்ரவத்சலஹா பூத்வா, அதாவது தன்னுடைய பெண்ணினிடத்தில் எப்படி ஒரு வாத்சல்யம் இருக்குமோ அந்த மாதிரி அவளை பார்த்தாராம். அப்படி துஹித்ருத்வே சகார, அவளை பிரேம்னா ஆசையினால், துஹித்ருத்வே பெண்ணாக இருக்கும் தன்மையில் அவளை பார்த்தான் பிருத்து. ஸோ பிருத்து வந்து, பிருத்துவுக்கு பூமாதேவி இங்கே பெண்ணாக ஆனாள். அப்படி ஒரு ஆசையோட, என்ன தான் சொன்னது எல்லாத்தையும் அவள் வந்து தட்டாத எல்லாருக்கும் கொடுத்தா அவரவருக்குங்கிறதுனால இங்கே பிருத்து மகாராஜா தன்னுடைய பெண்ணாக ஆக்கிண்டார் பிருத்வியை. ததோ மஹீபதி பிரீதः சர்வகாமதுகாம் பிருத்துः துஹித்ருத்வே சகார இமாம் பிரேம்னா துஹித்ருவத்சலः சூர்ணயன் ஸ்வதனுஷ்கோட்யா கிரிகூட்டானி ராஜராட்டு பூமண்டலமிதம் வைன்யா பிராயச்சக்கரே சமம் விபுகு. அடுத்தது கேட்டுண்டாலும் இல்லையோ, முதல்ல வந்து நீ சரியான பாத்திரம் கண்ணுக்குட்டி இவைகளை அமைச்சு நீ வந்து பாலை கறந்துக்கோன்னு சொன்னான். அடுத்தது என்னை சமாம் குரு, என்னை வந்து நீ சமமாக ஆக்கினேன்னா தான் மழை பொழிஞ்சு நதியாக மாறி மழை இல்லாதப்போ கூட பயிர்களுக்கு செழிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு வேண்டிண்டா. அதை இப்போ பண்ணுறார். ஸ்வதனுஷ்கோட்டியா, தன்னுடைய தனுஷனுடைய, தனுஷா கோட்டியா, கோட்டின அக்ரம், தனுஷா கோட்டியா தனுஷனுடைய அக்ரம் முனையினால், கிரி கூட்டானி, கிரியனுடைய கூட்டம் ஸ்ருங்கம், மலையனுடைய சிகரங்களை சூர்ணையன்னு உடைத்து கொண்டு, அப்போ தான் அது வந்து ரொம்ப கூர்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு நதி ஃப்ளோ ஆகாது. மழை பொழியும் பொழுது அது நதி ரூபமாக உங்களுக்கு கிரெவிஸ் போட்டால் தான் அந்த இடத்துல அது வந்து ஃப்ளோ ஆகி கீழே பூமிக்கு வரும். அப்போ சூர்ணையன்னு அதை உடைத்து ராஜராட், ராஜராஜான்னு அர்த்தம், ராஜராஜா, அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன், ராஜ்ஞாம் ராஜா, எல்லோருக்கும் சர்வேஷாம் ஆஜீவிகா ஆதானாத்து, எல்லோ ராஜாக்களுக்கே ஒரு பொழப்பை வந்து கொண்டு வர்றதுனால இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கும் பிருத்து அப்படிங்கிறார். ஸோ ராஜராட்டு வைன்யகா, அரசர்களுக்கு அரசனாக இருக்கும் வைன்யகா, வேணனுடைய பிள்ளையான பிருத்து, விபுகு எங்கும் பரவி இருக்கும் பரம்பொருளானுடைய அவதாரமாக இருக்கும் பிருத்து மகாராஜா, ஸ்வதனுஷ்கோட்டியா தன்னுடைய வில்லனுடைய முனையினால் கிரிகூட்டானி, கிரியனுடைய சிகரங்களை சூர்ணையன்னு அப்படியே பொடி பொடியாக்கி, பூமண்டலம் இதம் சமம் சக்கரே, இந்த பூமியை சமமாக ஆக்கினார். பிராயங்கிறது பொதுவாக இந்த பூமியை ஓரளவுக்குன்னு எடுத்துக்கலாம். பிராயங்கிறது முழுமையாக ஃப்ளாட் சர்ஃபேஸாக 2Dயாக ஆக்கலை. பொதுவாக எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு மலையும் வேணும், முழுக்க எல்லா மலையும் உடச்சுவிட்டா அப்புறம் பூமிக்கு வந்து அந்த பாயன்சி இருக்காது. அதனால நமக்கு வந்து பிராயகா சக்கரேன்னு போட்டார். பெரும்பாலும் அவர் சமமாக செய்தார். அத அஸ்மின் பகவான் வைன்யஹா பிரஜானாம் விற்த்திதः பிதா நிவாசான் கல்பயான் சக்கரே தத்ர தத்ர யதார்ஹதः. பிரஜானாம் விற்த்திதः பிதா, பிரஜானாம் பிதா, பிரஜானாம் விற்த்திதः ச, பிரஜைகளுக்கு விற்பி ஜீவிகா பொழப்ப கொடுக்கிறவரான அப்பா போல இருக்கக்கூடிய வைன்யஹா பிருத்து, அரசன் பிரஜைகளுக்கு ஒரு தந்தை. அதனால தந்தையாக விளங்கும், பிரஜைகளுக்கு தந்தையாக இருக்கும் பிருத்து, அவர்களுக்கு விற்பி ஜீவிகாவை ஒரு பொழப்ப தரக்கூடியவராக இருக்கும் பகவான் வைன்யஹா பிருத்து.
அஸ்மின் பூமண்டலே, இந்த பூமண்டலத்தில் தத்ர தத்ர ஆங்காங்கே யதா அர்ஹதா எவ்வாறு ஹவெவர் அப்ராப்ரியேட் எப்படி உகந்ததாக இருக்குமோ அவ்வாறு நிவாசானு கல்பயான் சக்கரே இருப்பிடங்களை செய்தான். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கிராமம் நகரம்னு ஒரு பிரிவினையே இல்லை. அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அப்படி இருந்துட்டு இருந்தா, ரிஷிகளாக இருந்துட்டு இருந்தா. ஸோ தே குட் ஸ்டே வேறவர் தே வாண்ட், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு இருந்தா. ஆனால் பிருத்து தான் இந்த மாதிரி சமப்படுத்தி ஜனங்களுக்கு ஒரு விருத்தியை ஏற்படுத்தணுங்கிறதுனால ஆங்காங்கே எது அப்ராப்ரியேட்டோ, எந்தெந்த ஜாதிக்கு எப்படி எப்படி உகந்ததாக இருக்குமோ அப்படி உகந்ததான நிவாசானு இருப்பிடம் கிரகங்களை கல்பிச்சார். கிராமான் புரஹா பத்தனானி துர்காணி விவிதானி ச கோஷான் விரஜான் ச சிபிரான் ஆகரான் கேட்ட கர்வட்டான் பிராக் பிருதோஹோ இஹ நைவ ஏஷா புரகிராமாதி கல்பனா யதா சுகம் வசந்தி ஸ்ம தத்ர தத்ர அகுதோபயாக. இந்த முந்தின ஸ்லோகத்தில் இங்கே நிவாசான்னு இருக்கோ இல்லையோ, அந்த நிவாசானுக்கு எப்பேற்பட்ட வாசஸ்தலங்களை அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். கிராமாக கிராமங்கள், ஹட்டாதி சூன்யாகங்கிறார். ஹட்டன பெரிய மாளிகை, மாளிகைகள் இல்லாத இடங்கள் கிராமங்கள், வில்லேஜஸ். புரஹா அப்படின்னா ஹட்டாதி மயஹா, இப்போ மாளிகை அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டட் ஹவுசஸ் எங்கே இருக்கோ அவைகள் புரஹா, பூஹு புரவ் புரஹா நகரங்கள். பத்தனம்ங்கிறச்சே இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பட்டணங்கிறோம். டவுன் வேற பட்டணம் வேறன்னு நமக்கே விவகாரம் முன்காலத்தில் இருந்தது. கிராமம், டவுனு, பட்டணம் இல்லையா? கிராமத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய கட்டின கன்ஸ்ட்ரக்டட் ஹவுசஸ் கிடையாது. பட்டணம் இது புரஹாங்கிறச்சே டவுனுங்கிறச்சே நம்ம இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். அதுக்கு மேலே பட்டணம்ங்கிறச்சே இட் இஸ் அ பிக்கர் பிளேஸ். அதுக்கப்புறம் துர்காங்கிறச்சே ஃபோர்ட்ரெஸஸ், எங்கே ராஜா இருப்பானோ ராஜதானி. அப்படி விவிதானி துர்காணி பலவிதமான கோட்டைகளும். கோஷானு அதாவது கோட்டைங்கிறதுக்கு ஔதகம், பார்வதம், வார்க்ஷம், ஐரிணம், தான்வனம் ததா. அதாவது இந்த கோட்டைங்கிறதுக்கு எப்படின்னா உதக வாட்டர்னால சூழப்பட்டது, இல்லை பர்வதம்னால சூழப்பட்டதாக இருக்கலாம். வார்க்ஷம் ஐ திங்க் அது தெரியல எனக்கு, வார்க்ஷம் தான்வனம்ங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இட் இஸ் சரவுண்டட், விரக்ஷம் விரக்ஷ ரூபமாக ஃபாரஸ்ட் சூழ்ந்து இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி பலவிதமான ஃபோர்ட்டுங்கிறச்சே இட் நீட் நாட் பி ஜஸ்ட் ஒன் டைப் ஆஃப் இட். பலவிதமான ஃபோர்ட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. அதை சொல்கிறார் இங்கே. விவிதானி துர்காணி. கோஷானுங்கிறச்சே மாட்டுக்கொட்டா, ஆபீராணம், அந்த கோகுலம், விரஜகுலம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? எங்கே மாடுகளை காப்பாற்றுறோமோ அந்த இடங்கள். விரஜானு கவாம் நிவாசானு. ஆபீரங்கரிச்சு இந்த பால்காரா இருக்கக்கூடியது கோஷ. விரஜங்கிறது மாடுகள் எங்கே வசிக்கின்றனவோ அவைகள். ச சிபிரானு சேனாபதிகள், சேனைகள் அவைகள் வசிக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு சொல்கிறோம். எப்படி இப்போது பல இந்த ஆர்மி பிளேசஸ்லாம் தனியாக கண்டோன்மெண்ட் ஏரியான்னு எவ்ரி மேஜர் சிட்டி வுட் ஹாவ் அ கண்டோன்மெண்ட் ஏரியா. ஸோ ஆர்மி பீப்புள் தனியாக தங்கறதுக்குன்னுட்டு ஒரு வாசஸ்தலம், அது சசிபிரானு. சேனா நிவாசஸ்தானம். தத் சகிதானு ஆகரானு. ஆகரான மைன்ஸ், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சுவர்ணாதி ஸ்தானானி, சுவர்ணத்தை நம்ம இப்போ சுரங்கங்கள் இருக்குமே அந்த சுரங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அங்கே பக்கத்தில் ஆர்மி கண்டோன்மெண்ட். அப்புறம் கேட்டாக கர்வட்டானு. கேட்டாங்கிறது கர்ஷக கிராமாக, அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்கக்கூடிய கிராமங்கள். எங்கள் ஃபீல்ட்ஸ் நிறையாவோ அந்த கிராமங்கள் தனி. கர்வட்டாகங்கிறச்சு பர்வத பிராந்த கிராமாகங்கிற, பர்வதம் மலைகளினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள். அங்கே பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் வேறு, அந்த கிராமத்தினுடைய கிராமவாசிகள் வேறு விதமாக உங்களுக்கு பழப்பு நடக்கும். இப்படி பலவிதமான நிவாசஸ்தானங்களை கல்பிச்சான் பிருது. இவைகள் புறகிராமாதி கல்பனா. இந்த மாதிரி புறம் கிராமம், இந்த ஒரு வியவஸ்தா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது பிராக் பிருத்தோஹோ நைவ ஏஷா கல்பனா ந ஏவ ஆசீத். இஹ இஹங்கிறச்சே பூமண்டலே
அகெயின் இந்த பூமி மண்டலத்தில் பூமியில் இந்த மாதிரி ஒரு பிரிவினை அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது பிருத்துவுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. அங்கு தத்திர இந்த மாதிரி ஒரு வியவஸ்தாவை கல்பிச்சதுக்கப்புறம் யதா சுகம் இஷ்டப்படி சுகத்தோட அகுதோபயாக எங்கிருந்துமே பயம் இல்லாமல் ஜனங்கள் வசித்தன. ஸோ இப்படி ஒரு பூமாதேவிகிட்டேருந்து இப்போ இந்த பிருத்துவனுடைய அவதாரத்தை பற்றி இங்கே பார்த்தோம். இந்த இதில் பிருத்து விஜயேங்கிற இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமாம்சியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே பிருத்து விஜயே அஷ்டாதசோத்தியாயா. பிருத்து எப்படி பூமாதேவியை வசீகரணம் பண்ணி அவளிடத்துலேருந்து பல விஷயங்களை ஒவ்வொரு ஜாத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துண்டு அதுக்கப்புறம் இந்த பூமியை வந்து சமப்படுத்தி ஜனங்களுக்கு இருப்பிடமாக கல்பிச்சான் அப்படின்னு முடித்தோம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.